திரு உத்தரகோசு மங்கை அருள்மிகு மங்களேஸ்வரி தாயார் சன்னதியும், அருள்மிகு மங்களநாதர் சுவாமி திருக்கோயிலும், திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பெரும் விழா கும்பாபிஷேக விழா 4/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:20 மணிக்கு நடந்தது. சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்பாக நடைபெற்ற ஒரு மகா கும்பாபிஷேகத்தை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன். அனைவரும் மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தங்களோட கருத்தையும் தெரிவிங்க. அதுக்கடுத்ததாக இந்த கோயிலோட வரலாறு என்று பார்க்கும்போது, இலங்கேஸ்வரர் திருமணம் நடந்த கோயிலுங்கிறாங்க. அதேமாதிரி பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிவன் தலம், அதாவது தமிழகத்திலேயே முதல் முறையாக தோன்றிய ஒரு சிவன் தலங்கிறாங்க. அதேமாதிரி உலகிலேயே முதல் முறையாக தோன்றிய ஒரு சிவன் தலங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகமான ஒரு வரலாற்று கதை இதெல்லாம் இந்த கோயில் உள்ளது. ஆனால் அந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த இந்த திருக்கோயிலையே மிக சிறப்பாக பணிகள் செய்து அமைத்து அந்த ராஜகோபுரத்தை இரண்டையும் பார்க்கும்போது கண்கொள்ளா ஒரு காட்சியாக இந்த திருத்தலத்துக்கு அமைந்துள்ளது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சுவாமிகள் என்று பார்க்கும்போது மங்களேஸ்வரி தாயாரும் மங்களநாதர் சுவாமியும், அதே மாதிரி நடராஜரோட சிறப்பு திருவாதிரை தரிசனம்னு தரிசனம் ஒரு இருக்குது. அந்த தரிசனம் ஒரு புகழ்பெற்ற ஒரு தரிசனமாகும். அதாவது நடராஜர் எப்போவுமே சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அங்கே காட்சியில் தந்துக்கிட்டு இருக்காரு தினந்தோறும். ஆனால் திருவாதிரை ஒரு நட்சத்திரம் அணிமுட்டு அந்த மார்கழி திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் இந்த நன்னாளில் நடராஜர் பச்சை மரகத நடராஜராக சிலையாக காட்சி அளித்து கொண்டிருக்காரு. அதேமாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1லேருந்து 4 தேதி வரைக்கும் இந்த ஸ்தலத்தில் அந்த நடராஜர் பச்சை நடராஜராக, மரகத பச்சை நடராஜராக காட்சி தந்து அனைவருக்கும் அருள்வளித்தார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. அதே மாதிரி மங்களநாதர் சுவாமியும் சிவனோட ஒரு பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோயிலுக்கு குமிந்தார்கள். மங்களேஸ்வரி தாயாரோட ஒரு சன்னதியும் மிக சிறப்பாக கொடிமரத்தோட ஒரு வழிபாடும் செய்துவிட்டு கோபுரத்தோட ஒரு தீர்த்தாபிஷேகமும் அதோட பூஜைகளும் பார்க்கும்போது நேரில் பார்த்த ஒரு உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை நான் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக, ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம டிவியில் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறதோட நேரில் அந்த நிகழ்வை கண்டு கழிக்கும்போது அதில் எல்லையில்லா ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் நமக்கு மெய்ச்சிலுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதை உணரக்கூடிய தன்மையும், ஒரு சாப்பாடை நம்ம என்ன தான் வெரைட்டியாக இருந்தானே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதோட ருசி சொன்னால் கூட சாப்பிடும்போது அது ருசி தெரியும். அதுங்கிற மாதிரி அந்தந்த ஸ்தலத்தில் போய் இதை வழிபடும் போது இந்த கோயில் அங்கே தரிசனம் செய்யும்போது அதுக்குண்டான ஒரு சக்தியும் அதுக்குண்டான ஒரு நிறைவான ஒரு தன்மையும் இந்த தெய்வத்தோட ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நமக்கு எல்லையெல்லா ஒரு மகிழ்ச்சியும் பேரானந்தத்தையும் தந்தது என்று சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் நமச்சி